ஜானகி ஆர் சித்ரா அம்மா? சித்ராமா. சித்ரா அம்மா. சித்ரா அம்மா ஆர் சுசீலா? சித்ராமா. சித்ரா அம்மா ஆர் எல்ஆர் ஈஸ்வரி? சித்ராமா. சித்ரா அம்மா ஆர் ஹரணி? நான் சித்ராமாவே சொல்லிக்கிறேன். சித்ரா அம்மா. சித்ரா அம்மா ஆர் சைந்தேவி மேம்? சித்ராமா. ஓகே. சித்ரா அம்மா ஆர் ஸ்ரேயா கோஷல்? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா மன்னிப்பாயா. பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டான்சர், சிங்கர் அப்படின்னு பல விஷயங்களை வந்து உள்ளடக்கின ஒருத்தர் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ சிந்து வாசுதேவன் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு கெரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச்சாக நம்ம போகிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பக்கம் பாடுறது, இன்னொரு பக்கம் வந்து பரதநாட்டியம், ரொம்ப அற்புதமான நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ இதுக்கு உள்ள நீங்கள் என்ட்ரா வர்றது எதனால் இதுக்குள்ளே வந்து என்ட்ரா ஆனீங்க? ஸோ ஏன் இப்படி? நான் சின்ன வயசில் இருக்கிறத தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாருமே நிறைய மியூசிக் கேட்பாங்க. டான்ஸ் வந்து நான் என்னோட பாட்டி ஒரு டான்ஸர், அம்மா ஒரு டான்ஸர். ஸோ அந்த லைனில் ஃபாலோ பண்ணோன்னா நானும் ஒரு டான்ஸர் ஆகிட்டேன். ஆனால் மியூசிக் வந்து எப்போவுமே வீட்டில் இருக்கும். தாத்தா பாடுவாங்க, அண்ணா பாடுவாங்க, அம்மா பாடுவாங்க. அப்பா அவ்வளோவா பாட மாட்டாங்க, ஆனால் நல்லா கேட்பாங்க. ஆனால் நிறைய மியூசிக் இருக்குது ஃபேமிலியில். ஸோ அதுவே நான் சின்ன வயசில் இருக்கிறத அண்ணா பாட்டு கிளாஸ் போவான், நான் சும்மா அண்ணா ஃபாலோ பண்ணுறதுக்கு நானும் போவேன். அதுக்கப்புறம் 5 வயசில் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நீயும் கிளாஸுக்கு போ, உனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நான் கிளாஸுக்கு போனேன். எனக்கு அவ்வளோவா சின்ன வயசில் எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் ஜஸ்ட் ஓகே கிளாஸுக்கு போவேன், ஃபன்னாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம், அந்த மாதிரி தான். கொஞ்சம் வயசு ஆனதுக்கப்புறம் அந்த மியூசிக் வந்து என்னோடய உயிரே, அந்த என்னோடய பிரெத், என்னோடய எல்லா இமோஷன்ஸை வெளியில் கொண்டு வரதுக்கு அந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் தான். ஸோ இப்போது மியூசிக் அண்ட் டான்ஸ் தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நிறைய பாட்டு பாடுவீங்க போல இருக்கு. ஸோ நிறைய அதிகமாக பாடுற நீங்கள், அதுவும் இல்லாமல் வந்து வெறும் தமிழ் மட்டும் இல்லை, ஒரு பக்கம் கன்னடம் எடுத்துக்கலாம், ஒரு பக்கம் தெலுங்கு எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பல லாங்குவேஜில் வந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ பொதுவாக உங்களுக்கு ஸோ நம்ம வந்து இப்போ பாடினா, இப்போ நான் வந்து சும்மா பாடினாலே தமிழ் பாட்டை எடுத்து பாடுறேன். நீங்கள் அந்த மாதிரி எந்த பாட்டு எடுப்பீங்க? உங்களோட ஃபேவரட் சாங் எதுவாக இருக்கும்? ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? ஒரு சிங்கர்கிட்ட ஃபேவரட் சாங் கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேயே இருக்கிறது அப்பா அம்மா நிறைய லாங்குவேஜஸ் பேசுவாங்க வீட்டில். ஸோ அதனால தான் நான் நிறைய லாங்குவேஜஸ் பிக்கப் பண்ணிட்டேன். ஒரு பாட்டுன்னு சொல்லனா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏஆர் ரஹ்மானோட என்ன பாட்டு இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. எப்பயுமே அந்த மாதிரி சாங்ஸ் மட்டும் தான் கேட்பீங்க? ஸோ நீங்கள் அந்த மாதிரி மட்டும் இல்லை, நிறைய சாங் கேட்பேன். ஆனால் ரஹ்மான் சாரோட தான் ஃபேவரட். ஓகே. ஒரு பக்கம் வந்து பரதநாட்டியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் ஸ்டேஜில் என்னைக்காவது பரதநாட்டியம் எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த எமோஷ்னலை வந்து காட்டும் போது நம்ம வந்து மனசுக்குள்ளே தான் நினச்சிக்கணும் இல்லையா? ஸோ என்ன நினச்சிப்பீங்க? ஸோ அது எப்படி உருவாகுது? ஏன்னா நான் ரொம்ப நாளாக கேட்கணுன்னு இருந்தேன், ஏதாவது பரதநாட்டியம் டான்சர்ஸை வந்து நேரில் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து கேட்கலாம். ஏன்னா ஹிப்ஹாப் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகும்போது ரொம்ப பெருசாக எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணி ஆட மாட்டாங்க. ஆனால் பரதநாட்டியம்னும் போது அவங்க கால்லையும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ஃபேஸ்லேயும் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அப்புறம் இன்னொரு கேள்வி, சிங்கிங்கும் டான்ஸையும் வந்து ஒரே நேரத்தில் எப்படி கொண்டு போகிறீங்க? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு வந்து பரதநாட்டியம்க்கு அந்த வார்த்தை புரியறது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் எதுலேயுமே ஆக்சுவலி எந்த டான்ஸ் ஃபார்ம்லேயுமே அந்த வார்த்தையை புரிஞ்சுட்டு ஆடினா அதுக்கே ஒரு வேற லெவலில் இருக்கும். பட் ஐ திங்க் பரதநாட்டியம் எஸ்பெஷலி இந்த எழுதிக்கிறது, இந்த ட்ரினிட்டி எழுதியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த போட்ரி நம்ம வந்து உள்ளே வாங்கி அதை சரியாக படித்து ஆடணும். அது ஐ திங்க் அது வந்து பரதநாட்டியம்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த வேறு டான்ஸ் ஃபார்ம்ஸில் அதுவும் இருக்குது. பட் ஐ திங்க் பரதநாட்டியம்ல ஸ்கிரிப்சருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது.
ஆனா மியூசிக் அண்ட் டான்ஸ் இந்த ரெண்டு செகண்ட் கொஸ்டின் நீங்க திருப்பி செகண்ட் கொஸ்டின், ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுறீங்க? அதான் ஒரு டைமில் வந்து நம்ம ஒன்றே வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஆனால் இந்த பக்கம் வந்து மியூசிக்கு, இந்த பக்கம் வந்து மியூசிக், இன்னொரு பக்கம் வந்து டான்ஸ் அப்படின்னமோ ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷனாக நிறைய விஷயங்களை வந்து அதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி ஆரம்பிச்சுது? ஸோ அது எதனால் தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருக்கிறத ரெண்டுமே சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போ கூட ரெண்டுமே சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். ஐ திங்க் கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்னே எடுத்தா அதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு நிறைய நம்மளோட மைண்ட் ஸ்பேஸை கொடுக்கணும். அந்த ரொட்டீனை எப்படி ஃபாலோ பண்றீங்க? எனக்கு அதுதான் கொஞ்சம் கேட்கணும். நான் சின்ன வயசுல இருக்கிறத அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. அது நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே. காலையில 5 மணில எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்கூல். ப்ராக்டிஸ் ஆகலைன்னா ஸ்கூல் இல்லை. ஸோ அந்த மாதிரி எங்களோட வீட்டில். ஆனா எனக்கே ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். ஆனா இந்த கிளாசிக்கல் ஆர்ட்ஸ் சொன்னோம்னா ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா முன்னுக்கு வர முடியாது. ஐ திங்க் அதுதான் ரொம்ப இந்த டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ், அதுதான் ரெண்டுமே இந்த ப்ராக்டிஸில் கொண்டு வரது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் நான் சின்ன வயசுல இருக்கிறது அஃப்கோர்ஸ் அப்பா அம்மா புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த மாதிரி. இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் ப்ராக்டிஸ் எவ்ரிடே நடக்கும். அது இல்லாமல் என்னோட லைஃப் நடக்காது. ஸோ அது எவ்ரிடே இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இடம் இருக்குது, நான் எங்கே இருக்கேன், யாரோட வீட்டில் இருக்கேன், அதெல்லாம் பார்த்துக்கணும். பட் இப்போ கொஞ்சம் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ப்ராக்டிஸ் ருட்டீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கிறத ஒரு 4-5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். இப்போது அவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை எனக்கு. ஆனால் எவ்ரிடே நடக்கும் ப்ராக்டிஸ். நான் வந்து இந்த மியூசிக் அண்ட் டான்ஸ் சேர்ந்து வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கிறத ஐ ஸ்டார்டட். ஸோ எனக்கு இது ரெண்டும் தனியாக இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் மியூசிக் அண்ட் டான்ஸ் எனக்கு ஒன்று தான். ஓகே மேம். மியூசிக்கு வந்து மொழிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் அதுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பல லாங்குவேஜில் நம்ம வந்து பாடும்போது ஸோ இதுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ இதில் நமக்கு பாடும்போது ஈஸியாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மொழினா எந்த மொழியை சொல்லுவீங்க? ஐ டோன்ட் திங்க் எது மாதிரி மியூசிக் ஈஸின்னு சொல்ல மாட்டேன். எல்லா மியூசிக்குக்குமே ஒரு ப்ராக்டிஸ் ருட்டீன், ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க கர்நாடிக் கற்றுண்டா ஃபிலிம் மியூசிக் பாடுறது ரொம்ப ஈஸி. அது நான் நினைக்கிறது இல்லை. அது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கறது. பட் அது தவிர இல்லை. ஃபிலிம் மியூசிக் பாடுறது, கர்நாடிக் மியூசிக் பாடுறது, அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ராக்டிஸ் வேணும். அண்ட் டெஃபினெட்லி வேறு லாங்குவேஜில் தான் பாடணுன்னா அந்த உச்சரிப்பை சரியாக கற்றுண்டு பாடணும். இல்லைன்னா அதுக்கு ரெஸ்பெக்ட் இல்லை, அதுக்கு டிக்ஷன் சரியாக பார்த்துட்டு பாடணும். அதுதான் என்னோட அப்பா அம்மாவே சொல்லுவா சின்ன வயசில். இப்போவுமே நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களோட இன்ஸ்பிரேஷனல்லாம் யாரை சொல்லுவீங்க மியூசிக்கில்? என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் ரஹ்மான் சார் ஆஃப்கோர்ஸ். பட் நான் வந்து பாம்பே ஜெயஸ்ரீ, கர்நாடிக்கில் பாம்பே ஜெயஸ்ரீ ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம். ஸ்ரேயா கோஷலோட வெர்சட்டாலிட்டி அண்ட் எல்லா லாங்குவேஜ்லேயும் பாடுவாங்க. ஸோ அது ஓகே மேம். ஒரே ஒரு சின்ன செக்மெண்ட், திஸ் ஆர் தட் அப்படின்ட்டு ஒரு விஷயம். ஸோ இருக்க எல்லா ஃபீமேல் சிங்கர்ஸையும் கொஞ்சம் நான் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு யார் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஜானகி ஆர் சித்ரா அம்மா? சித்ராம்மா. சித்ராம்மா. சித்ராம்மா ஆர் சுசீலா? சித்ராம்மா. சித்ராம்மா ஆர் எல்ஆர் ஈஸ்வரி? சித்ராம்மா. சித்ராம்மா ஆர் ஹரணி? இது ரொம்ப கஷ்டம், சொல்ல முடியாது. ஓகே, நான் சித்ராம்மா சொல்லிக்கிறேன். சித்ராம்மா. சித்ராம்மா ஆர் சைந்தேவி மேம்? சித்ராம்மா. ஓகே, இப்போ மாட்டேன். சித்ராம்மா ஆர் ஸ்ரேயா கோஷல்? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல் ஆர் சிம்மை? ஸ்ரேயா கோஷல். ஸ்ரேயா கோஷல். ஓகே. ஸ்ரேயா கோஷல் ஆர் ஸ்வர்ணலதா? ஸ்ரேயா கோஷல் ஆர் பாம்பே ஜெயஸ்ரீ மேம்? பாம்பே ஜெயஸ்ரீ. பாம்பே ஜெயஸ்ரீ. பாம்பே ஜெயஸ்ரீ மேம் ஆர் தி? பாம்பே ஜெயஸ்ரீ. பாம்பே ஜெயஸ்ரீ மேம் ஆர் ஜொனிதா காந்தி? பாம்பே ஜெயஸ்ரீ.
ஸோ இதில் ஆப்வியஸ்லி வெற்றி பெற்றது பாம்பே ஜெயஸ்ரீ. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வந்து சித்ராம்மா வந்து சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஸோ சித்ராம்மாவோட பாடல்கள் எந்த பாடல்கள் பிடிக்கும்? ஏன் அவங்க சாங் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கு? என்னோட சித்ராம்மாவோட ஃபேவரட் வந்து அஞ்சலி அஞ்சலி தான். ம். ஐ திங்க் அதுல ஒரு ஹம்மிங் செக்ஷன் இருக்கு. அது பாடுறதே ரொம்ப கஷ்டம். ஓகே. ஆனா சித்ராம்மாவோட குரல் அவ்வளோ வருஷமா அப்படியே இருக்கு. அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சிங்கரா நம்மளோட வாய்ஸ் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து சித்ராமாவோட வாய்ஸ் சேஞ்சே ஆகலை. அது எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே. பட் அவ்வளோ அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த மேஜிக் இன்னும் இருக்கு சித்ராமாவோட வாய்ஸில் இந்த வயசுக்குள்ள கூட. ஸோ ஆமாம், சித்ராமாவோட மேஜிக் சித்ரா மேம் தான். ஓகே. ஸோ ஒரு பாடகியாக வந்து முன்னாடி உட்காரும் போது உங்ககிட்ட ஒரு பாட்டு கேட்கலன்னா தப்பாக போயிடும். ஸோ எங்களுக்காக உங்களோட ஃபேவரட் சாங்காக ஒரு தமிழில் ஒரு பாட்டு ஒன்று. கண்டிப்பா. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேனே, மன்னிப்பாயா 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 மன்னிப்பாயா. சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நான் நேரில் வந்து இந்த மாதிரி யாரும் பாடி கேட்டதில்லை. ரொம்ப நன்றி, அழகாக பாடினீங்க. ஸோ பல விஷயங்களை வந்து எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஸோ பிரியோ டிவி மூலயமா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த நிறைய ப்ராஜெக்டில் நீங்கள் கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.